வணக்கம் மக்களே. கிளைமேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்தே கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. மதியத்துக்கு மேல எப்ப வேணா பயங்கரமான மழை வரலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு கிளைமேட் தான் இருந்தது. ரொம்ப கார்மேகமா சூழ்ந்து அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 6, 7 மணி மாரி தான் கிளைமேட்டே இருந்தது. டே டைம்லயே கூட. லாஸ்ட் வீக்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பயங்கரமான மழை வர மாரி தான் கிளைமேட் இருந்தது. ஆனா, ஒரு துளி கூட மழை வரல. ஆனா இன்னைக்கு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவரா அப்படியே ஒரு சாரல் அடிச்சுட்டே இருக்குங்க. ரொம்ப ஹெவி ரெயின் கிடையாது. லைட்டான சாரல் வந்து அப்படியே தூவிக்கிட்டே இருக்கு காத்துல கலந்து. அதே மாரி எல்லா பக்கமும் ஒரு சில ஏரியாவுல நாயுடுபுரம் இந்த மாரி ஒரு சில ஏரியாவுல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவி ரெயின் வந்து பெஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 3 நாளைக்கு கொடைக்கானல்ல கொஞ்சம் ஹெவி ரெயின் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ்ல. கிளைமேட்டும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஹெவி ரெயின் வரல. டே டைம்ல ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் சன்ரைஸ பார்க்கலாம். நல்ல ஒரு வெளிச்சம் வந்து இருக்கு டே டைம்ல கூட. கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய எல்லா ஒரு பசுமையான ஒரு இதெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் டல் ஆயிருச்சு. ஏன்னா வெயில் வந்து அவ்வளவு உக்கிரமா அடிச்சிட்டு இருக்கு. ஆனா நேத்து நியூஸ்ல பார்த்தேன் மதுரையில எல்லாம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நம்ம 25, 24 தாங்க முடியல. மண்டையெல்லாம் பயங்கரமா பொளக்குது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. கீழெல்லாம் உண்மையிலேயே பெரிய தியாகிகள் தான் நீங்க எல்லாருமே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். கொடைக்கானல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கொடைக்கானல்ல வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோல. வேற ஏதாவது கொடைக்கானல் சம்பந்தமான எந்த ஒரு ஹெல்ப்னாலும் கூப்பிடுங்க. நான் உங்க வினோத். பாய் டாடா. இன்னொரு புது வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.